நடந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பிள்ளைய மூளைக்கு நின்றுக்கிட்டு எடக்கு பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. லவ் பண்றோம்னு சொல்லியிருக்கு. சொல்லி நேற்று போய் அத்தாச்சி போய் திட்டிருக்காங்க. உன் மையம் இப்படி பிள்ளை பண்றானா வாங்குறானான்னு. இன்னைக்கு ஸ்கூல் வந்த பிள்ளைய இப்படி பண்ணிட்டான் சார். இன்னைக்கு ஸ்கூல் வந்த பிள்ளைய கழுத்தை அறுத்துட்டு புடதில கத்தி வச்சு குத்திட்டானா சார். கூட வந்த பிள்ளைய முறிஞ்சிருக்கு. கூட வந்த பிள்ளைய ஓடி போய் சொல்லிதான் எங்க அண்ணன் பொண்டாட்டி எல்லாரும் வந்து ஆட்டோவை கூப்பிடலாம். ஆட்டோ கூட வரலையா, பைக்கில் ஏற்றிக்கிட்டு ஓடி வந்துருக்கு. ஆம்புலன்ஸ் வரலையா சார். இன்னைக்கு ஆட்டோவோ ஆம்புலன்ஸ் வர வந்திருந்தா பிள்ளை பொழத்திருக்கும் சார். இன்னைக்கு இப்படி ரத்தம் மடிய துடிச்சு வந்திருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளுக்கு போலீஸ் அங்க போய் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஏன் பாதுகாப்பு கொடுக்குது? குத்தம் வீட்டு ஏன் பாதுகாப்பு கொடுக்குது? என்ன இருக்குது ஆஸ்பத்திரி? என்ன இருக்கு? டாக்டர் இல்ல, இந்த பார்க்க நர்ஸ் இல்ல. எதுக்கு இந்த பெரிய ஆஸ்பத்திரி இருக்குன்னு கேட்கலாம். எதுக்கு இந்த பெரிய ஆஸ்பத்திரி? எதுக்கு இருக்கு? சீரியஸா லேசா காய்ச்சல் ராமநாடு போ. அப்ப இந்த ஆஸ்பத்திரி இருக்கு. ஏன் இருக்குது ஆஸ்பத்திரி? இல்ல கேக்குறேன், ஏன் இருக்குன்னு கேக்குறேன். ஓட்டு மட்டும் கேட்க வராங்களே. இந்த நடவடிக்கை இதெல்லாம் இருக்க முடியாது. அந்த பொண்ணுங்க அவங்க இப்படி சொல்லுவாரு. அவனை விடாதியே, அவனை கொள்ளுங்க. அவன் கொண்டாதான் என் பிள்ளைய சாந்தி அடையும். என் பிள்ளை என்ன துணி தொட்டு செத்துச்சோ அது மனசுல அவன் இல்லை. இப்ப நான் எவ்வளவோ சொன்னேன். எவ்வளவு ஒழுங்காதான் இருந்துச்சு. அவன் என்ன கொலை பண்றான். என் பிள்ளைகளை எந்த தப்பு இல்ல. அது நல்ல பிள்ளையாதான் இருந்துச்சு சார். அது இப்ப உசுர கொடுத்துட்டு அழுதுகிட்டு கிடக்கு. அவன் நல்லா படிக்கிறவன். அவனை படிச்சு பாக்கு பெரிய ஆளாக்கன்னு ஒரு ஆசையில படிக்க வச்சேன். அதுக்குள்ள இப்படி எனக்கு கொண்டுட்டான். என் மகளோட விடாதியே, அவனை கொல்லுங்க. அவனை கொண்டா மட்டும்தான் அவசரம் சாந்தி அடையே. எல்லாரும் என்ன வேலையை குத்த சொல்றாங்க. என் வேலை இந்த தப்புள்ள. நானா பாப்பா என் பிள்ளையும் ஆன் பண்ணதான் செய்யறேன். அவன் ஒழுங்காவே இருக்கா. எந்த தப்பு பண்ணல, அதுவும் எந்த தப்பு பண்ணல. அவளை விடாதீங்க, அவளை விடாதீங்க. கவிதா